ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே இந்தியன் சேவை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு இசேவை மையத்தில் போய் தான் டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபோனு சிஸ்டம் எது இருந்தாலும் போதும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்ட் போடுறதுக்கு மட்டும் நீங்கள் பிரிண்ட் இருந்துச்சுன்னா வீட்டில் போட்டுக்கோங்க, இல்லைனா சென்டரில் போய் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்னு டைப் பண்ணுங்கள். பர்த் சர்டிஃபிகேட் டைப் பண்ணோன்னே இல்லை ஃபஸ்ட்டு லிங்க்கு பர்த்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதை தான் கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் அஃபிஷியல் அதோ லிங்க்கோட மெயின் பேஜ். இப்படி தான் இருக்கும். நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இது கிளிக் பண்ண உடனே இதில் வந்துட்டு மூணாவதாக இருப்பாங்க சர்டிஃபிகேட் அண்டு டவுன்லோடுன்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். பர்த்து டெத்துன்னு காமிக்கும். ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மீதி எதுவும் நம்ம யூஸ் தேவைப்படாது. இல்லை வந்துட்டு உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பர்த்தை கிளிக் பண்ணுங்கள். மெயினாக இதில் வந்துட்டு கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பர்த்து டெத்து தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பர்த் சர்ச்னு இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயிலா ஃபீமேலான்னு சொல்லி என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக், ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டல், ஹோம் அண்ட் அதர்ஸ்னால் அதர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு செலக்ட் ஹாஸ்பிட்டல் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இந்த கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் நேம், உங்கள் டிஸ்ட்ரிக்கு இல்லைன்னா அட்ரஸ் ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக அதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அந்த கிளிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து. இதில் வந்து கரெக்டான டேட் ஆஃப் பர்த்து அப்ளை பண்ண டேட்டு கிடையாது, கரெக்டான டேட் ஆஃப் பர்த்து. அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுக்கு டவுட் ஆகும், அங்கே கொடுத்த நம்பரா இல்லை எந்த நம்பர் கொடுக்குன்னு சொல்லிட்டு. இல்லை வந்துட்டு அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த நம்பர் கையில் இருக்கோ அது கொடுத்துக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட்டு ஃபார் ஒரு நம்பர் மட்டும் என்டர் பண்ணால் போதும். எனி மொபைல் நம்பர் போட்டுட்டு கிளிக்குன்னு கொடுங்க. கிளிக்கு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் வரும். இதையும் நம்பரை என்டர் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இன்னும் வெளியிலே கிளிக் கொடுத்தீங்கனாலும் ஓகே, எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லை அடுத்த நான் வந்து என்டர் பண்ணாலும் ஓகே. கீழே வந்து நம்பர் வெரிஃபைன்னு வரணும். வெரிஃபைன்னு வந்தால் நீங்கள் என்டர் பண்ண நம்பர் கரெக்டுன்னு செக் பண்ணிட்டு காமிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கீழே வியூன்னு கொடுத்தா ஓப்பன் ஆகும். இல்லையும் கேப்சா கொடுத்துக்கோங்க. இந்த நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்க நம்பரையும் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. கீழே வந்தோடனே வியூன்னு கொடுத்துருங்க. வியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அன்றைக்கி டேட்டில் யார் யார் பிறந்தாங்கன்னு காமிக்கும். நான் இன்றைக்கி கரண்ட் டேட் போட்டனால எதுவும் காமிக்கல. நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி போட்டுக்கிறேன். வியூன்னு கொடுத்தோன்னே கீழே வந்துட்டு நம்பர் ஆஃப் அன்றைக்கி யார் யார் பிறந்தாங்கன்னு வைக்கும். இல்லை வந்து சைல்டு நேம் போட்டிருக்கோம். சைல்டு நேம் வந்துட்டு அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் மதர் நேம் அது கரெக்டானான்னு செக் பண்ணிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கிட்ட எந்த பேர் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க அந்த பேர் வந்தோடனே காமிக்கும். அதில் வந்துட்டு இந்த பேர் ப்ளஸ் ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகன் நேம், சைல்டு நேமு, பேரண்ட்ஸ் நேம் எல்லா நேமும் செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னா இந்த இடத்துல இந்த ப்ளூ கலரில் காமிக்கும். அந்த கிளிக் பண்ணால் உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணிட்டு இதெல்லாம் ஓகேன்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் P கொடுத்து சேவ் பிரிண்ட்டு கொடுத்து பிரிண்ட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா சேவ்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இதுலேயே சேம் அஸ் டெத் சர்டிஃபிகேட்டும் அவ்வளோதான். சின்னதாக சேஞ்ச் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறத டெத் சர்டிஃபிகேட்னு மாற்றணும். அவ்வளோதான். வேறு எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி தான் வீட்டில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் டேட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா போதும்.